அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் பல்வேறு தொடர் கூட்டங்களை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வருகிறார். தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளுக்கு விருந்தளிக்கப்பட்ட பின்னர் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம், அதனைத் தொடர்ந்து தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் முக்கிய அம்சங்கள் என்ன என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மே 2ஆம் தேதி கூட்டணிக்கு பிறகான முதல் செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். இன்றைய கூட்டத்தில் என்னென்ன முக்கிய பொருள்கள் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகாக நடக்கக்கூடிய முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். இந்த கூட்டத்தில் பேசக்கூடிய முக்கியமான விஷயம் தேர்தலை 2026 தேர்தலை எதிர்கொள்வது எப்படி என்றத சம்பந்தமாக தான் இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. மிக முக்கியமாக பூத் கமிட்டி அமைப்பதற்கான பணிகளை மிக தீவிரமாக முன்னெடுத்திருக்காங்க. அதற்கான மீட்டிங் நேற்று நடந்தது. நேற்று முன்தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி விருந்தளித்திருந்தார். அதுவும் ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதே போல செயற்குழு கூட்டம், ஆண்டுக்கு 2 முறை செயற்குழுவும் 1 முறை பொதுக்குழு கூட்டம் நடைபெற வேண்டும். அந்த செயற்குழு கூட்டம் இந்த ஆண்டுக்கான முதல் செயற்குழு கூட்டம் மே 2ஆம் தேதி நடைபெற இருக்கிறது இதே அதிமுக அலுவலகத்தில். இதற்காக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலை வேணும். அதே போல கூட்டணி கட்சியில களத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலை வேணும் அப்படின்ற இந்த 2 முக்கியமான விஷயத்தை அவர் இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிக முக்கியமாக பூத் கமிட்டியை அமைங்க அப்படின்றத தொடர்ச்சியாக அதிமுக தலைமை சொல்லி வருகிறது. ஏற்கனவே 45 நாட்கள் முடிந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அது கால நீட்டிப்பு ஆனது மே 15ஆம் தேதி வரை. இந்த மே 15ஆம் தேதிக்குள் முடிச்சு பூத் கமிட்டியோடைய நிர்வாகிகள் யார் யார் என்ற விவரங்களை மாவட்ட பொறுப்பாளர்களும் அதே போல மாவட்ட செயலாளர்களும் அதிமுக தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஏற்கனவே நேற்றும் சொல்லியிருக்காரு. அதையும் இன்னைக்கு வலியுறுத்துவார். முறைப்படி அதை பணியை செய்யாத மாவட்ட செயலாளர்களை அவர் கடிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா பூத் கமிட்டி என்பது ஒரு கட்சிக்கு ஒரு பேஸ்மெண்ட் பில்லர் மாதிரி. ஸோ அதை கட்டமைப்பை வலுவாக இருந்தால் தான் தேர்தல் நேரத்தில் அவங்க சரியான வேலைகளை பார்க்க முடியும். மிக முக்கியமாக இந்த பூத் கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க அந்த பூத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக அதிமுகவினராக இருக்க வேண்டும். அதுவும் அவங்க வயசு 45 வயசுக்குள்ள இருக்கணும்ன்றத கிரெடிபிலிட்டியாக சொல்லியிருக்காங்க. மகளிர் அதில் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இளம் பெண்கள் பாசறை, இளைஞர் பாசறையில் சார்ந்த நிர்வாகிகள் அதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படியான கிரைட்டீரியாவை வச்சு தான் இந்த பூத் கமிட்டி அமைக்க போறாங்க. அதே போல பாஜக அதிமுக கூட்டணி வந்த பிறகு இந்த கூட்டணியை இந்த தேர்தலில் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். ஆகையால மாவட்ட செயலாளர்கள் கிளைக்கழகம் வரை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க கீழே இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் கிட்ட எதுக்காக கூட்டணி வச்சோம் அப்படின்ற விளக்கத்தை அவர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. மிக முக்கியமாக இந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகள், கட்சி ரீதியான பணிகள், அடுத்த கட்டமாக அவருடைய சுற்றுப்பயணம், தேர்தலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த 11 மாத காலத்திற்கு திமுக எதிர்ப்பு நிலை, இப்படி அடுத்தடுத்த கட்டமான நிகழ்வுக்கு என்னென்னலாம் செய்யணும்ன்றதை தான் மாவட்ட செயலாளர்களோட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச இருக்கார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.